2013 தலைமை ஆசிரியராக இந்த ஊராட்சி ஒன்றியநிலைப்பள்ளி வசந்த நடைக்கு நான் வந்தேன். அன்று மாணவனுடைய எண்ணிக்கை வந்து 80. இது ஒரு பஸ் வசதி கூட இல்லாத ஒரு 800 மக்கள் தொகை கொண்ட கிராமம். ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஒரு 5+ அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5-6 5+ தான் வரும். ஆனால் அந்த 5+ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை நோக்கி போகிற காலகட்டமாக இருந்தது. அப்போ முதல்ல ஒரு பள்ளிக்கு தேவை ஒரு நல்ல சுற்றுச்சூழல். மாணவர்கள் உள்ளே வரும்போது ஒரு அழகான சுற்றுச்சூழலை மாற்றினாதான் அந்த கல்விக்கான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் இல்லை, ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க தான். அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் மேலே ஒரு அப்ரோச் டேர்ன் ஆச்சு. சரி, இந்த ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டு வந்தாங்க. எங்கள் ஊரில் வேலை செய்கிற 100 நாள் வேலை செய்கிற மக்கள் அவங்க எல்லாரும் ஒரு வாரத்தோட ஊதியத்தை வந்து எனக்கு வந்து லேப் தொடங்குறதுக்கு முதல்ல ஒரு 30,000 ரூபாய் என்னோட கையில் கொடுத்தாங்க. அது வாழ்க்கையில் என்னோட மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஸ்கூல் மேலே அக்கறை. வசந்தநடை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. நாங்கள் லேப் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 100 நாள் வேலையில் போயிட்டு ஆட்கள் கிட்ட சொன்னோம். அனைவரும் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வார சம்பளம் பள்ளிக்காக கொடுத்தோம். ஒழுங்காக படிக்காதனால நாங்கள் 100 நாள் வேலை செய்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறது நம்ம பிள்ளைகள் வந்து இந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் ஹெல்ப் இன்னும் மேலும் மேலும் இந்த பள்ளிக்கு நாங்கள் செய்வோம். எங்கள் பசங்க நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சுருந்தோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கேயே சேர்த்துட்டோம். எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க. இன்னும் அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வோம். நாங்கள் கம்ப்யூட்டர் வந்து எங்களுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது. நான் 10th தான் படிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் பசங்க அதையெல்லாம் நல்லா அட்டென்ட் பண்ணி அவங்க நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போகணுன்றது எங்களுடைய ஆசை. அது இன்னும் அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன வசதி தேவையோ நாங்கள் எல்லாமே நாங்கள் ஸ்கூலுக்காக நாங்கள் உதவி செய்வோம். நம்ம முதல்வர் ஆரம்பித்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்ல இன்னைக்கு எங்கேயோ இருக்கவங்க கூட இந்த ஸ்கூல்ல படிச்சு போனவங்க கூட இந்த ஸ்கூலை பத்தி தெரிஞ்சு அதுக்கான டொனேட் பண்றதுக்கான ஒரு பெரிய சிஸ்டம் ஐடியாவை கொண்டு வந்துட்டார். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர ரீச்சபிள். எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட். நாங்கள் இதெல்லாம் நினைச்சு இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஆனால் திடீர்னு பார்த்தா சப்போர்ட் அப்படின்னும் போது அப்படி ரீச் பண்ணுவோம். பார்த்தா இந்த சிஸ்டம் மூலமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் கிடைச்சிருக்குது. 2 ரூம் எங்களுக்கு கவர்மெண்ட் மூலமா வந்திருக்குது இந்த அப்ரோச்சஸ் மூலமா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் லேப் ஒன்று ஐடியா வச்சிருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே என்னன்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து நல்லா ரீச் ஆனதால கிராமத்து சைடில் கூட அதுக்கான சப்போர்ட்டிவ் அவங்களால முடிஞ்ச டொனேஷன்ஸை ஸ்கூலுக்கு இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க் தான். ட்ரையாங்கிள் மாதிரி நான் ப்ளஸ் எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த ஊர் மக்கள் இவங்க 3 பேர் தான் இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு 80% நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து எல்லா வகையிலும் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு என்ன சலுகை வரணுமோ ப்ளஸ் நல்ல கைடன்ஸ், இந்த விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த அரசு பள்ளியில் படிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஐ லவ் மை வசந்த நடை ஸ்கூல்.